ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னைக்கு உன்கிட்ட எப்படியாவது பேசிடணுன்ற எண்ணத்தோடு தான் நீ எடுத்த பயிற்சிகளுக்கும் முயற்சிகளுக்கும் நீ ஆசைப்பட்ட முடிவை கொடுக்கும் விதமாக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே, நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கான நேரமும் காலகட்டமும் வந்துடுச்சு என் செல்லமே. உயர்ந்த லட்சியங்களை நோக்கி நீ உன்னை நகர்த்திக்கிட்டு போகும்படியும் நீ எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் சிறப்பாக நடக்கும்படியும் செய்வதற்காக தான், அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை உனக்கு புரிய வைப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த காரியத்தில் எல்லாவற்றிலும் நீ கேட்ட வெற்றியவே உனக்கு கொடுத்துட்டா நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய்தானே? இதோ உனக்கான புண்ணிய காலத்தை ஆரம்பித்து வச்சிடுறேன். இனிமேலாவது நீ எந்த தப்பும் தவறும் பாவமும் செய்யாமல் நீ செஞ்ச புண்ணியங்களின் பலனை அடைஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராக என் செல்லமே. நீ நல்லா யோசிச்சு பார்த்தீனா, என்னை சரணடைஞ்ச பிறகு, என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்கிறத உணரலாம். நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காம என்ன நடந்துச்சு எதுவுமே மாறலையேன்னு குழம்பாம உன்னை சுற்றி நடந்தது எல்லாத்தையும் நீ அறிந்தும் அறியாமலும் நான் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன்றதை புரிஞ்சு அதை அப்படியே ஏற்றுக்கோ. என்னுடைய நிழலில் வந்துவிட்ட உன்னை நானே பெரிய ஆளாக்கி நல்ல நிலைமைக்கும் நிச்சயமாக கொண்டு வருவேன். இன்னும் கூட சில சமயங்களில் நீ என் மேலே சந்தேகப்பட்டு என்னை முழுசாக ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குற. பயப்படாம இந்த வராகி அம்மாவோட நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டுரு. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நீ நினச்சதை விட பெரிதாக சிறப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உனக்கு ஒரு புது வாழ்க்கையை புத்துணர்ச்சியோட மனமகிழ்ச்சியோட மறுமலர்ச்சியோட வாழும்படி செய்வதற்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். மறுபடியும் எந்த தவறு செஞ்சு ஏதாவது போய் சிக்கல்ல மாட்டிக்காத. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களும் உன் சந்தர்ப்ப சூழ்நிலையும் உன்னை தவறு செய்யும்படி தூண்டிவிட்டாலும், நீ தவறு செய்ய நேர்ந்தாலும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வராகியம்மா வராகியம்மான்னு என் பேரை நீ உச்சரிச்சுட்டு அந்த தப்பான சூழ்நிலையை சரி செய்கிற பொறுப்பை ஏன் கிட்ட விட்டுடு. மற்ற எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சுக்குவேன். என்ன விட்டா உனக்கு வேற யாருமே இல்லைன்னு தானே நீ கண்ணீர் வடிக்கிற? உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி அழுகிற. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழணும்னு நீ எதிர்பார்த்தது போலவே நிச்சயமாக ஒரு சில மாற்றங்களை நான் உருவாக்க தான் போகிறேன். அதுக்கு பிறகு நீ நிம்மதியாக வாழலாம் என் செல்லமே. அப்படிப்பட்ட திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு. நீயும் நிம்மதியாக தூங்கி பல நாட்கள் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நான் உண்டு பண்ண போகிறேன். இன்னும் உன் தகுதியையும் தரத்தையும் உன்னுடைய குணத்தையும் திறமையையும் நீ உயர்த்திக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்குள்ள நல்ல திறமைகளை வளர்த்துக்கிட்டு உன்னுடைய நல்ல குணத்தை பலமாக வச்சுக்கோ என் செல்லமே. நித்தமும் நாளும் உன்னுடைய தகுதி தானாகவே உயர்ந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கான வேலைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பார்க்குற இந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் மறைஞ்சு போகும்படி என்னால் செய்ய முடியும் என் செல்லமே. உனக்கான அடையாளத்தையும் நீ யாருங்கிறதையும் இந்த உலகம் உணர்ந்து உன்னை எல்லாரும் பாராட்டி சீராட்டி கைத்தட்டி போற்றுவிப்பதற்கான நேரம் வர்றதுக்கு முன்பாக இப்போது உன்னை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விமர்சனம் செய்யலாம். எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் தானே. அதுக்குள்ள நீ அவசியப்பட வேணாம். அவசரப்படாம யாருக்கும் விலக்கி சொல்லணும்னு யோசிக்காம நீ பாட்டுக்கு உண்மையாக உனக்கான உன் மனசாட்சிக்கு தோன்றும்படி உன் வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரதான் போகுது. என் அருளால்
உன் முயற்சிக்கு நல்ல பலனையும் நான் தருவேன். வெற்றியும் யோகமும் அதிர்ஷ்டமும் செல்வமும் எல்லாமே உன் பக்கம் உன்னை நோக்கி வருது. நீ இந்த நேரத்தில் சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருன்னு சொல்றதுக்காக தான் உன்கிட்ட பேசியே ஆகணும்னு நான் ரொம்ப நேரமாக இங்கேயே காத்துக்கிட்டு இருந்தேன். உன் வாழ்க்கை பாதைகள், நீ செய்கிற விஷயங்கள் வெற்றியை தீர்மானிப்பது கிடையாது. நீ என்ன முயற்சி செய்கிற, அந்த முயற்சிகளை எப்படி யோசித்து திறமையாக பயன்படுத்துகிறங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்குது. நீ முயற்சியோடு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் மிகச்சிறந்த வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் உன் கர்ம பாவங்கள் கழிந்து போகும்படியும் மனசில் அமைதி நிலவும்படியும் நல்ல ஆரோக்கியம் உனக்கு கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி சீராக சிறப்பாக நடக்கும். உன் தொழிலையும் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு உயர்வு உண்டாகும்படி நான் செய்யதான் போகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வருவதற்கான வழிகளை நான் உண்டாக்குறேன். நீ எப்போதும் நன்றி சொல்ல தயாராக இரு. நானே உன்னை தேடி வந்து நீ கேட்டது எல்லாத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ இன்னைக்கு இது நாள் வரை சந்தித்த தோல்விகள் எல்லாமே நான் போட்ட திட்டப்படி தான் நடந்தது. ஏன்னா அந்த தோல்விகளை உனக்கு கொடுப்பதன் மூலமாக உன் வாழ்க்கையில் சில அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினச்சி அதையும் சரியாக செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது துன்பமாக இருந்தாலும் சரி, அதை சமமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீ உனக்குள்ள வளர்த்துட்டினா தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் உனக்கு வராது. இதுவரை நீ தோத்ததையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு முயற்சி செஞ்சினா, அதுக்காக எல்லார் கண்ணு முன்னாலேயும் நல்லதை செய்யலான்னு நீ பார்த்தினா, அது உனக்கே எதிர்மறையாகி எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலைகளை உண்டாக்கிடும். அதனால் எல்லாருக்கும் நீ சாதகமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஆளாக இருக்கணும்னு நினைக்காம, எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு யோசிக்காம, நல்ல மனிதர்களிடம் மட்டும் நல்ல பேர் எடுத்தா போதும்னு நினைக்க ஆரம்பி. நீ பல விஷயங்களை இழந்தது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் இப்போது நான் உனக்கு தரப்போகிற வரம் மூலமாக நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அதன் மூலமாக உன் வாழ்க்கையும் ஒளிமயமாக மாறும் என் செல்லமே. உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிற இந்த வராகியம்மா நீ எடுத்து வச்சு செய்கிற எல்லா காரியங்கள்லையும் நிச்சயமாக வெற்றியை தருவேன். நீ என்னை முழுசாக நம்பி உன் மனசார எல்லா காரியங்களையும் முழு கவனத்தோடு செய்யும்போது நிச்சயமாக அதில் உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத மட்டும் நீ நிதானமாக கவனி. எந்த விஷயத்தையும் நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது கிடைக்கும் தெளிவுதான் நல்ல முடிவுகளை உன்னை எடுக்க வைக்கும். காசு இருக்கிறவனுக்கு, செல்வம் வசதி இருக்கிறவனுக்கு ஆரோக்கியம் இருக்காது. உன்கிட்ட கொஞ்சம் காசு பணம் வசதி குறைச்சலாக இருந்தாலும் ஆரோக்கியம் இருக்குதேன்னு மனசில் ஆறுதல் பட்டுக்கோ. ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கும் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் நான் கொடுத்துருப்பேன். அந்த பேரறிவு கொண்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறிட முடியும். நீ யாருக்கும் தீங்கிழைக்காத நல்ல மனிதனாக இருக்கியே நினச்சி நிம்மதி பெருமூச்சு விடு. நல்ல மனிதனாக இருப்பதே கூட இந்த காலத்தில் பெரும் அருட்கொடைதானே. உனக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயித்த பிறகு மறுபடியும் இதை செய்யாமல் விட்டுலாமா, இதை செய்கிறத நிறுத்திக்கலாமான்னு யோசிக்கிறது பின்வாங்குவது கோழைத்தனம். அதனால் எப்போவுமே உனக்கென ஒரு இலக்கை மிக பெருசாக வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான வகையில் எல்லா வகையிலையும் நீ முயற்சி செய்யணும். இலக்கை நோக்கி பயணிப்பது தானே புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த வராகியம்மா உன் மௌனத்தையே உனக்கான பதிலாக ஏற்றுக்கிட்டு நீ கேட்ட விஷயங்களையும் உன் பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். நீ இனிமே எதுக்காகவும் வருத்தப்படாமல் தெளிந்த மனநிலையோட மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு இந்த வராகியம்மா உனக்கு நல்லது தான் செய்வேன்ற நம்பிக்கையை மட்டும் ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கோ.
நீ தனியாக இருக்கிறங்கிறத விட நான் உன் கூட இருக்கிறேங்கிறது தான் உனக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்க போகுது. சில நேரங்களில் உன் மனசு பாரமாக மனசு கஷ்டமாக இருக்கலாம். சில நேரங்களில் மகிழ்ச்சியும் இல்லாத அழுகையும் கவலையும் கூட உன் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் சும்மா இருக்கும் போது நினச்சி வருத்தப்படணும், கண் கலங்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு நீ சோகமாக இருந்தாலும் நாளைக்கு நீ சந்தோஷமாக இருக்கும்படி கூட என்னால் அனைத்தையும் மாற்ற முடியும்னு என்னை நம்பு. எப்போவும் எல்லார்கிட்டையும் இனிமையாக பேசு, உண்மையாக பேசு, மெதுவாக பேசு. சமயம் அறிந்து சபை அறிந்து கூட இருக்கிற ஆளுங்களை பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அதே போல் எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காம பேசாமல் இருக்கவும் பழகிக்கிட்டினா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கை சிரிப்பும் சந்தோஷமாகவும் கூட இருக்கும். எந்த இடத்துல பேசணுமோ பேசணும், முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துலையும் பேசாமல் பேச்சை குறைச்சிக்கிட்டு காரியத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை ஒருபோதும் நான் ஏமாத்திர மாட்டேன். நீ யார் முன்னாலும் தலை குனிய வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு நீ எதிர்பார்த்ததையெல்லாம் என் கைகளில் நானே உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவேன். உனக்கு தேவையானதையும் நிச்சயமாக உன் கைகளில் தந்தே தீருவேன்னு நம்பிக்கையோட மனசார என நினச்சினா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் என் செல்லமே. வானத்தில் சாதாரண நிலவோ அல்லது பிறை நிலவோ அமாவாசையோ எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு வாழ வேண்டிய கட்டாயம் இருப்பது போல வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் முன்னுக்கு பின் மாறாக முரணாக எதிர்பார்த்ததே இல்லாமல் நடந்தாலும் அத்தனையையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருக்க பழகு. என் ஆசீர்வாதங்கள் மூலமாக இனி உன் வாழ்க்கை நல்லா சிறப்பாக உயர்ந்து இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத பல சமயங்களில் என் அருளாசிகளை உனக்கு கொடுத்துருக்கேன். இப்போதும் அப்படிதான் உன்னை ஆசீர்வதிச்சு உன் சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி நீ எதிர்பார்த்த நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போதெல்லாம் நீ வாழ்க்கை எப்படி வாழணுன்ற பல விஷயங்களை கற்றுக்கிட்டு சரியான வழியில் போக ஆரம்பிச்சிட்ட. இன்னுமே இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சின்னா என் மேலே சந்தேகப்படாமல் முழுசாக நம்பி தெளிவான விஷயங்களை செஞ்சினா நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்கிட்ட வேண்டி வேண்டி கேட்ட விஷயங்களில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான் உனக்கு தாமதமாயிருக்கு. மற்ற எல்லாத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கேன் தானே. இப்போது கூட உனக்கு நான் தாமதித்த விஷயமும் உன் நன்மைக்காக தான் செஞ்சேன்றத கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் வரும். நீ இழந்ததையும் தொலைத்ததையும் நிச்சயம் உன் கைகளில் நான் சேர்க்க தான் போகிறேன். உன் வாழ்க்கையை மட்டும் என்னிடம் சமர்ப்பிச்சுட்டு நீ அமைதியாக நிதானமாக இரு. உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் செல்லமே. நேற்றைய நினைவுகள் பயனற்றது. நாளைய நினைவுகள்ங்கிறது கேள்விக்குறியாக உன் வாழ்க்கையில் இருக்கு. இன்னைக்கு மட்டும்தான் நிஜங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற அத்தனை விஷயங்களையும் ரசித்து கடந்து போய்கிட்டே இரு. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ உன்னுடைய நல்ல குணங்களை பயன்படுத்தி திறமைகளை வளர்த்து கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் மாறாததும் உயராததும்னு எதுவுமே இருக்க முடியாது. நீயே எதிர்பாராத பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்த தான் போகிறேன். உன்னை விட்டு போனவங்களை நினச்சி வருத்தப்பட வேணாம். உனக்கு ஆறுதலாக, உனக்கு அரவணைப்பாக, நீ எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி கொடுக்கும் தாயாக இந்த வராகியம்மா எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன்.